ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி நான் வந்து பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெசிபி சேனலில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஃப்ரூட் கேக் ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். பட் எனக்கு வந்து டைம் இல்லை. இந்த வாட்டி கொஞ்சம் பிஸியானதுனால என்னால் எடுக்க முடியல. பட் நான் ஆல்ரெடி நிறைய ஃப்ரூட் கேக்ஸ் வெர்ஷன் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஷேர் பண்ண போகிறது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான பூசி ஃப்ரூட் கேக்குன்னு சொல்லலாம். அதாவது அந்த ரம் ஊற்றி பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரூட் கேக். ஓகே, இது வந்து நீங்கள் வந்து ஃப்ரூட் சோக் பண்ணாட்டாலும் இது சோக் பண்ணி தான் ஆக்சுவலி பண்ணுவாங்க. பட் நான் உங்களுக்கு வந்து ஒரு சோக் பண்ணாமல் செஞ்சு காணிக்கிறேன். இதோட நேம் வந்து ரம் ரேசன் கேக்குன்னு வைக்க போகிறேன். ஓகே, அண்ட் ட்ரெடிஷ்னலான ஆத்தென்டிக் ப்ளம் கேக் தான் இப்போ பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு வெர்ஷன் தான் உங்களுக்கு காணிக்க போகிறேன். அதனால என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நான் வந்து என்னோடய ஃப்ரூட் கேக்குக்கு வந்து எனக்கு வந்து எல்லா ஃப்ரூட்ஸும் போட பிடிக்காது. எனக்கு பேரிச்சம்பழம், ப்ரூன்ஸு, ரேசன்ஸ் அதுதான் போட பிடிக்கும். டூட்டி ஃப்ரூட்டியெல்லாம் எனக்கு சுத்தமாக ஃப்ரூட் கேக்கில் பிடிக்காது. அதே மாதிரி நட்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிக்காது. நான் இந்த ஃப்ரூட் கேக் இங்கே வீட்டுக்குன்னு பண்ணுறதுனால நான் வந்து வெறும் கிஸ்மிஸ் மட்டும்தான் போடுறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கிஸ்மிஸை வந்து கொஞ்சம் ரம் ஊற்றி, நீங்கள் வந்து ரெட் வைன் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணலாம். ஒரு வாரத்துக்கு முன்னாடினா நீங்கள் வந்து இதை சோக் பண்ணியிருக்கலாம். இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட சோக் பண்ண ஃப்ரூட் இருந்தால் அது யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணேன்னா, ஒரு 1.5 கப்பு கிஸ்மிஸில் ஒரு 1/4 கப் அளவுக்கு ரம் ஊற்றிட்டு அடுப்பில் வச்சு பாயில் பண்ணிடுங்க. ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் பாயில் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரூட்ஸ் வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் சோக் பண்ணல அப்படின்னா இந்த டெக்னிக் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இது கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு, அது ஓரத்தில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் 1 கப் மைதா மாவு, 3/4 கப் வந்து சுகர், 3 முட்டை, இது ஸ்பைசஸ், கொஞ்சம் உப்பு இருக்குது, நட்மெக் இருக்குல்ல ஜாதிக்காய் ஒரு 1/4 டீஸ்பூன், அது 1 டீஸ்பூன் இஞ்சி பொடி, 1 இஞ்சின சுக்கு பொடி, 1 டீஸ்பூன் சினமன், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து நான் என்கிட்ட அந்த பம்கின் ஸ்பைஸ் இருந்துச்சு அது யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஸ்பைசஸ் தான் இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, அப்புறம் 100 கிராம் சாஃப்ட் பட்டர். இது வந்து சுகர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகரை ஒரு பேனில் எடுத்திருக்கேன். இதை வச்சு கேரமல் பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் வெண்ணிலா. இதுதான் பேசிக்கான ஒரு ப்ளம் கேக்குக்கு உண்டான இன்க்ரீடியன்ட். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுகரை வந்து கேரமல் பண்ண போகிறேன். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் சுகர் வச்சுருக்கேன்ல, அதை வந்து லோ ஃப்ளேமில் அப்படியே உருக்குங்க. அது நல்ல கேரமலைஸ்ட் ஆகணும். சுகர் கேரமலுக்கு வந்து வேர்ஸ்ட் எனிமி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பூன் தான். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்வர்ல் தான் பண்ணணும். இந்த அளவுக்கு கேரமல் கலர் வந்தோன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி ஆட் பண்ணும்போது பார்த்து ஆட் பண்ணுங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கேரமல் பண்ணோம் தெரியுமா, நம்ம தண்ணி எதுக்கு ஊற்றணுன்னா இன்னும் திக்காகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இப்போ இது தண்ணியாகவே இருக்கும். இதை வந்து கூலாக ஒரு வாரத்தில் எடுத்து வச்சுருவோம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் மைதா மாவு, அதுக்கப்புறம் நம்ம இங்கே வச்சுருக்கிற ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். அதே மாதிரி பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர். இதுதான் நம்மளோட ட்ரை. ஸோ இது வந்து நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். சாஃப்ட் பட்டர் வச்சுருக்கேன். பட்டர் கூட நம்ம வந்து வச்சுருக்கிற 3/4 கப் சுகர் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா. இப்போ இது வந்து நல்ல க்ரீமி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற 3 முட்டையை ஒன்றா உடச்சி விட போகிறோம். ஃபஸ்ட்டு எக் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு நான் சொல்ல மறந்துட்டேன், ஒரு 7 to 8 இன்ச் அளவுக்கு ஒரு ரவுண்ட் கேக் பேனில் கீழே பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து ஆடியோட எக்கோ பேக். நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து க்ரீஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். நம்ம ஜஸ்ட் இதை வந்து லைன் பண்ணால் மட்டும் போதும். இதுவே நான்ஸ்டிக்காக ஆக்ட் பண்ணும். ஓகே, இல்லாட்டி சில பட்டர் பேப்பர்லாம் போட்டிங்கன்னா க்ரீஸ் பண்ணணும். இது போட்டோம் நம்ம க்ரீஸே பண்ண தேவையில்லை. இப்போ இந்த டைமில் நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனோன்னா நம்ம விஸ்க் எடுத்துடலாம்.
இந்த கேரமல் வந்து எதுக்கு ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஃப்ளேவர், அதுக்கப்புறம் அந்த கலர் கொடுக்கறதுக்கு இந்த கேரமல் தான். ஸோ சுகரை வந்து தீச்சிடாதீங்க, தீஞ்சிடுச்சுன்னா அது பிட்டர் டேஸ்ட் வந்துடும். நம்ம கேரமல் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து மெல்லமாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வச்சுருக்கிற இந்த சோப் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த கிஸ்மிஸ் ஆட் பண்ணிடலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா இந்த கிட்டத்தட்ட இந்த பேட்டர் அளவுக்கு இருக்கும் ரேசன்ஸ், பட் அவ்வளோ இருந்தால் தான் அந்த டேஸ்ட்டே வரும் ஃப்ரூட் கேக்குக்கு. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு வழியாக உங்களுக்கும் வீடியோ எடுத்தாச்சு, இன்ஸ்டாகிராமுக்கும் வந்து வீடியோ எடுத்துட்டேன். நம்ம லைன் பண்ணி வச்சுருக்கிற பேனில் நம்மளோட ஃப்ரூட் கேக் பேட்டரை 180 டிகிரி செல்சியஸில் வந்து 40 to 45 மினிட்ஸ் பேக் பண்ணுங்கள். இதில் வந்து கேரமல் இருக்கிறதுனால மேலே டார்க் கலர் டக்குன்னு ஆகுறது உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா ஒரு ஃபாயிலை வந்து அப்படி மேலே வச்சுருங்க. அப்போ வந்து உங்களுக்கு மேலே வந்து தீஞ்சு போகாமல் இருக்கும். ஃபுல்லாக கவர் பண்ணாதீங்க, ஜஸ்ட் ஒரு ஷீட் ஆஃப் ஃபாயிலையோ பார்ச்மெண்ட் பேப்பரையோ சும்மா மேலே வச்சுருங்க. அதுதான் வந்து ட்ரிக்கு உங்களுக்கு வந்து. ஏன்னா சில சமயம் உள்ளே குக் ஆகிருக்காது, மேலே நல்ல கலர் வந்திருக்கும். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட ஃப்ரூட் கேக் வந்து கம்ப்ளீட்டாக பேக் ஆகிடுச்சு. எனக்கு லிட்ரலி இது வந்து 1 hour ஆச்சு. ஸோ ஒவ்வொரு அவனும் வந்து வேரி ஆகும், அதனால நீங்கள் வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க. சில பேத்துக்கு டக்குன்னு குக் ஆகிடும், சில பேத்துக்கு டைம் ஆகும். இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான். இது பேக் ஆகி வந்தோடனே நீங்கள் மேலே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரம்மோ இல்லைன்னா ஏதாவது என்ன ஆல்கஹால் இருக்கோ அதை நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணலாம். அது ப்ரஷ் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் வந்து இன்னும் இன்டென்சிஃபை ஆகும். அதே மாதிரி அந்த ஃப்ரூட் கேக்கும் ரொம்ப மாய்ஸ்டாக இருக்கும். இது நீங்கள் வந்து இந்த ஃப்ரூட் கேக் ஆக்சுவலி லிட்ரலி நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே செஞ்சு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணலாம். கேக்கை வந்து ஃபீடிங்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி டெய்லி வந்து அந்த ஃப்ரூட் கேக், இப்போ ஒரு கிறிஸ்மஸ்க்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இந்த ஃப்ரூட் கேக்கை பண்ணி நீங்கள் வந்து டெய்லி இந்த மாதிரி ஆல்கஹால் வச்சு ப்ரஷ் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ரூட் கேக் வந்து மெச்சூர் ஆகும் உங்களுக்கு. ஸோ அது வந்து யூஸ்வலாக வந்து பண்ணுவாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அப்படி பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு வாரமாட்டு அந்த ஆல்கஹாலை வச்சு நீங்கள் ப்ரஷ் பண்ணணும். ப்ரஷ் பண்ண அந்த ஃப்ரூட் கேக் வந்து அந்த ஆல்கஹாலை அப்சர்வ் பண்ணும். ஏன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் ஃப்ரூட் கேக்னாலே அது வந்து அந்த ஆல்கஹால் வந்து ரம் வந்து சோக்காகி இருக்கணும்ல. ஸோ இது வந்து கம்ப்ளீட் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வந்து ஆத்தென்டிக்கான அந்த பிட்டர் ப்ளம் கேக்கோட இது வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் ப்ரஷ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஃப்ரூட் கேக் வந்து உங்களுக்கு மெச்சூர் ஆகும். நம்மளோட கிறிஸ்மஸ் ஃப்ரூட் கேக்